ஸோ டே 2 ஈவினிங் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆயிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக இல்லை, வந்தோடனே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கான ரூம் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு சாப்பிட்டப்புறம் நிறைய டேப்லெட் கொடுத்தாங்க. அது கொடுத்து முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ட்ரிப் இறக்குனாங்க ஐவியில். ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் ட்ரிப்லேயே வந்து ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் இந்த ஐவி லைனில் ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது இல்லாமல் தனியாக வேறு கையில் தான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. பிகாஸ் இங்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி வலிப்பிச்சிருச்சு போடும்போது. ஸோ ஆல் தீஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறமா வந்து ஆஸ்ட் மீ டு ஹாவ் அ நைஸ் ஸ்லீப். யா, இதுக்கு நடுவில் வந்து ஆக்சிமீட்டர் வந்து அப்பப்போ செக் பண்ணணுன்னு சொன்னாங்க. பட் மறுநாள் காலையில் இருந்தாங்க. ஐ ஆல்சோ டென்ட் ஹாவ் எனி டிஸ்கம்ஃபர்ட்ஸ். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு எதுவும் கால் பண்ண கிடையாது. காலையில் செக் பண்ணும்போது இட் வாஸ் வெரி நார்மல். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஆல் ஐ ஹேட் ஃபார் டே 2. ஸோ வி ஆர் ஆன் டே 3. இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே தான் எழுந்திரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் காலையில் வந்து ஆக்சிமீட்டர் வச்சு என்னோடய ஆக்சிஜன் லெவல் என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எழுந்திரிச்ச உடனே அகேன் ரெஃப்ரெஷ் போயிட்டு வந்துட்டு ஒரு டேப்லெட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அகேன் டேப்லெட்ஸு. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்நாக் ஒன்று கொடுத்தாங்க. ஸ்நாக் வந்து மோஸ்ட்லி ப்ரோட்டீன். ஏன்னா இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அகேன் ரைட்டு ராங் அதெல்லாம் தாண்டி நான்வெஜ் சாப்பிட்றத வெஜிடேரியன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெடிசின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்லா சூட் ஆகும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தே ப்ரொவைடிங் மீ ஒன்லி வெஜிடபிள் ஃபுட், லைக் ஃபுட் பேஸ்ட் ஆன் தி வெஜிடேரியன்ஸ் எவ்ரிதிங். இப்போ வந்து என்னென்னா கடலை கொடுத்தாங்க ஒரு டப்பா ஃபுல்லாக. அப்புறமா கவுசர குடிநீர் கொடுத்தாங்க ஒரு 6 கப்பு. முடியல. ஓகே, கோப்பிங் அப். இதுக்கு அடுத்து வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் வந்து இப்போது எனக்கு வந்து எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, எதனால் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம், எப்போ வந்து சீரியஸ் கேட்டகரி, இப்போ எதுக்காக நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆல்சோ ஐ ஆஸ்க் தெம் ஃபியூ டவுட்ஸ், இது இருக்கா அது இருக்கா அப்படின்னாங்க. அண்ட் வி ஆர் ஸ்கேர்ட் அண்ட் வி ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் த சிச்சுவேஷன் ரைட் நவ் இஸ். ஸோ அந்த மாதிரி வந்து சில கொஷின்ஸ்க்கெல்லாம் கேட்டேன். அண்ட் ஹி கேவ் மீ தி ஆன்சர்ஸ் வெரி ஆனஸ்ட். பிகாஸ் see again, it's a new disease, nobody has made a study yet and people are just in the suffering and the recovering phase. ஸோ இதுக்கு மேலே தான் என்ன மாதிரியெல்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரைட் நவ் லெட்ஸ் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் கெட்டிங் யூ பெட்டர். அதுதான் வந்து டாக்டரோட கம்ப்ளீட் அட்வைஸ் ஆனது. நம்ம நிறைய யோசிக்காதீங்க, வாட் சம்திங் நைஸ், பி பாசிட்டிவ் அண்ட் ஈட் வெல். ஸோ ஃபுட் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் லாட். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு போனாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஸோ இப்போ எனக்கு ஐ திங்க் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அகேன் இந்த மெடிக்கேஷன் வேரிஸ் டு பீப்புள். ஸோ அதுதான் இப்போதைக்கு என்னோடய ஸ்டேட்டஸ். ஐ ஃபீல் வெரி டயர்ட்னு சொல்கிறத அப்படி தூங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபால் இருக்கும் இல்லைங்க, அப்படி ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் என்னோடய வாய்ஸில் சில சேஞ்சஸ் தெரியுது. நல்ல ஒரு கட்ட குரலாக இருந்து இப்போ கொஞ்சம் ஹையாக அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் நவ். அண்ட் நல்லா சாப்பிட்டுருக்கேன் உட்காந்த இடத்துலையே. சம்திங் தட் ஐ ஹவ் பீன் டூயிங் ஃபார் த பாஸ்ட் 2 days அண்ட் யா, இட்ஸ் குட். இதில் இருக்க ஒரே ஒரு பார்ட் என்ன அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு பி அலோன். ஸோ there will be no one with you. நான் சின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கூட நான் தனியாக போட்டது கிடையாது. பிகாஸ் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ். இட்ஸ் ஐதர் மை மாம் இல்லாட்டி பாலாஜி, someone is always there with me. பட் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு டிப்ரெஸிங்கான ஸ்டேட், டெட்லி வைரஸ்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாட்ரேட் லெவல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுவும் லங்கு அது இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. அண்ட் அந்த டைமில் நம்ம கூட யாருமே சப்போர்ட்டாக ஒரு ஹேண்ட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஈவன் த சிஸ்டர்ஸ் ஆர் த டாக்டர்ஸ் கேன் டாக், பட் they cannot be with us all the time. ஏன்னா ஃபஸ்ட் திங் they have a lot of patients to attend to. அது இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆல் வந்து அகேன் நான் ஐசோலேட்டடாக தான் இருக்கணும், வேறு யாரும் வந்து என் கூட உட்காந்துருக்கணும் நான் எதிர்பார்க்கவும் முடியாது. தட் இஸ் வெரி டிப்ரெசிங். The one reason why I would suggest not having COVID is this loneliness. So please stay safe. So day 8 I believe I'm finally discharged out of hospital.
ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போதெல்லாம் வந்து ஒரே ஒரு தாட் தான் இருந்தது, அப்பா ஐம் நாட் கோயிங் டு பி அலோன், இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் டிப்ரெசிவ், ஃபைனலாக வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஐ டென்ட் ஃபீல் லைக் ஹோம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அப்படி பெரிய எந்த ஃபீலிங்லாம் கிடையாது. பிகாஸ் ஐ குடன்ட் ஈவன் ரியலைஸ் எனிதிங், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ பயங்கரமான ஒரு பாடி பெயின் அந்த மாதிரி நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. ஐம் அ வெரி ஆக்டிவ் பர்சன். அதாவது ஃபீவர் இருந்தால் கூட வந்து லெட்ஸ் ஜஸ்ட் குக் அந்த மாதிரி ஒரு டைப்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்டட் திங்ஸ் டு பி நீட் அந்த மாதிரிலாம். பட் என் முன்னாடி ஒரு விஷயம் இருந்து என்னால் எடுத்து கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு பெயின். ஸோ ஒரு கால் பண்ணுறதுக்கு கூடமே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. லைக் ஐ கான் ஈவன் லிஃப்ட் மை ஃபோன், தட்ஸ் ஹவ் த பாடி ஹேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். இட் இஸ் ஹெக்டெக். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். மை மைண்ட் வாஸ் டெல்லிங் மீ லைக் ஒரு சின்ன வாய்ஸ் கால் போட்டுருன்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது. பட் என்னால் அதை பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் ஃபோர்ஸ் டு ஸ்லீப். என்னால் ஃபோனை கூட எடுக்க முடியல. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் பாஸ்ட் அவுட், நான் தூங்கிட்டேன். ரைட் நவ் த சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. செல்ஃப் குவாரண்டைனிங், ஐம் ஜஸ்ட் ஆர்டரிங் ஃப்ரம் தி ஹோட்டல், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். பிகாஸ் வி கான்ட் குக் ஆர் எனிதிங். ஏன்னா சும்மா லைட்டாக மூவ் பண்ணாலே வந்து பயங்கர பெயின் இருக்குது. சும்மா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே தொட்டால் ஐ குடன்ட் டேக் தட் டச், அந்தளவுக்கு ஒரு பெயின் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் மூமெண்ட் எதுவுமே என்னால் பாடியில் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு பெயின் இருக்குது. ஒவ்வொரு மசில், ஒவ்வொரு போனும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு பெயின் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஐம் barely laughing, but this cannot be explained through words. It is real. பாடி பெயினுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரியல். ஸ்டே சேஃப் அவுட் தேர். ஐ வில் கிவ் யூ தி அப்டேட்ஸ். இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது எதுவும் பெருசாக இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்க வரையும் we had steroids and all these blood thinners, antibiotics, இந்த மாதிரி நிறைய போட்டுகிட்டே இருந்தோம். பெயின் கில்லர்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரல் மெடிக்கேஷன்ஸ் தான், இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ பெயின் ரொம்ப இன்டென்ஸாக தெரியுது முன்னை விட. ஸோ எனக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரிலாம் எதுவும் தெரியல. ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாக்கா நோ, ப்ரீதிங் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. பட் அட் அ ஸ்ட்ரெச்சில் என்னால் ரொம்ப பேச முடியல. ஸோ there is a problem with that. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ ஹாவ் திஸ் கொஞ்சம் கிடினஸ் நிறையா இருக்குது. சும்மா ரொம்ப அப்படியே மூவ் அரவுண்ட்லாம் பண்ண முடியாமல் கொஞ்சம் கிடினஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் த சிம்டம்ஸ் ரைட் நவ். இஃப் there is anything at all I'll update. So as of now the advice from the doctor is நிறைய ஃப்ளூயிட் எடுக்கணும். பிகாஸ் ஐம் டேக்கிங் too many medications. நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு 10 மாத்திரையாக சாப்பிட்டுடுறேன். 10 இல்லை, ஒரு 15 மாத்திரை கிட்ட காலையில் நைட்டும் சேர்த்து சாப்பிட்டுடுறேன். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அந்தளவுக்கு மாத்திரை எடுக்கணும்னா அந்தளவுக்கு ஃப்ளூயிட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ளஸ் யூ ஹேவ் டு ரீட்டைன் த பாடி ஃப்ளூயிட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான்வெஜ்ஜஸ் மஸ்ட், அதை வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. டேக் சிக்கன், மீட், ஃபிஷ், எனிதிங் தட் கம்ஸ் வித் ப்ரோட்டீன், ஜஸ்ட் கோ ஆன் வித் இட். அண்ட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட். உடம்புக்கு ரெஸ்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். கிவ் இட் தட் ரெஸ்ட் தட் இட் நீட்ஸ். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறேன், நான் பாடியை வந்து ஐம் கோயிங் டு புஷ் இட் ஹார்ட், தேவையே கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். யூ டிசர்வ் தட் பிரேக். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பிரேக்குன்னு நினச்சிக்கோங்க கோவிட். ஜஸ்ட் ரிலாக்ஸ். we're all in this and I completely understand this is not just a physical illness or something, that it has a lot to do with your psychological wellness also. I completely understand because I'm there right now. So please give some importance. I know what kind of thought process are going on inside your brain. இந்த டைமில் வந்து அச்சோ என்ன, இந்த ஃபியர் ஆஃப் டெத்துலேருந்து என்ன, லைக் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் ஃபியர் ஆஃப் அன்னோன். அது எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான் எனக்குமே இருக்குது. அண்ட் ஐ நோ there are like a lot of people who are going through the same. We are all clueless, I know, but we are going to be fine. Okay, so let's just be very patient and empathetic towards each other and be good. Let's not spread to others. That's all we could do right now. மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இதை பற்றி நமக்கு தெரியாது. ஈவன் டாக்டர்ஸ் do not have idea about what is going on around. ஸோ நமக்கு வச்சுருக்க ஒரு அரைக்குறை நாலேஜ் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் இதனால் அதனால் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை இது ஆயிரும் அது ஆயிரும்னு சொல்கிறதோ வேண்டாம். we are not doctors. ஸோ let's just stay. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ இப்போதைக்கு அதை ஃபாலோ பண்ணலாம். And we can be as preventive as possible. That's all.
do not advise someone on what to do, what not to do, because everybody has their own set of precautionary actions. அதை தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் எல்லாருக்குமே நடக்குது. And nobody wants to get this wantedly, willingly. Let's just leave people as they are, and let's just help them if in case they need any support. Yeah, stay safe there guys. Bye bye.